இங்க ஒரு பிரெக்னன்டான அக்கா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல வந்த நபர் அந்த அக்காவோட வயித்துல குத்துனதுனால அந்த அக்கா வயித்துல வச்சிருந்த பலூன் உடைஞ்சு போயிடுது. அந்த அக்காவோட கணவர் அந்த இடிச்சவரை திட்டிட்டு இருக்கும்போது இந்த அக்கா அதுக்குள்ள இன்னொரு பலூன் எடுத்து ஊத ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடிச்ச நபரும் தன்னோட அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் வேகமா போயிட்டு இருக்கும்போது தெரியாம இடிச்சிட்டேன் அப்படின்னு அந்த கணவர்கிட்ட சாரி கேக்குறாரு. அந்த மிலிட்டரி ஆபீசரும் அந்த ஒரு நபர்கிட்ட 100 ரூபாய் கொடுத்து பார்த்து பஸ்ல போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. அந்த அடுத்ததா தன்னோட மனைவி கிட்ட போயிட்டு எல்லாம் ஓகே தானமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்கா கொஞ்சமா தாகமா இருக்கு தண்ணி மட்டும் எடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அண்ட் அந்த மிலிட்டரி ஆபீசரும் தன்னோட மனைவியை உட்கார வச்சுட்டு தண்ணி எடுத்துட்டு வரதுக்காக போறாரு. அந்த மிலிட்டரி ஆபீசர் அந்த இடத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மிலிட்டரி ஆபீசரோட தங்கச்சி எங்க அண்ணன் உங்களை எவ்வளவு லவ் பண்றாரு, ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அவர் மேல பாசமே இல்லையா, ஏன் இப்படி பலூனை வச்சு ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு கேக்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த மிலிட்டரி ஆபீசரோட வைஃப் உண்மையை சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டாக்டர் போய் பார்த்ததாகவும் அந்த டாக்டர் இவங்களால எப்பவுமே பிரெக்னன்ட் ஆக முடியாது அப்படின்னு சொன்னதாகவும் ரொம்பவே சோகமா சொல்றாங்க. தன்னோட கணவன் சந்தோஷத்துக்காக தான் இப்படி நடிக்கிறதாகவும் அண்ட் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் எல்லா உண்மையும் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த அக்கா பண்றது சரியா தப்பான்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ்.